யாரும் இல்லை என்று வருத்தம் அடையாதே. நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகி செல்வார்கள். இதுவே நிதர்சனம். ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும். எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை சரணடை. நான் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கிறேன். யாருடைய செயல்கள் ஆசையும் சங்கல்படம் அற்றவதாகவும் ஞானத்தியால் எரிக்கப்பட்டதாகவும் இருக்குமோ அவனை விவேகி என்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள். யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னை வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும். பகவத்கீதை ஒரு ஆழமான ஆன்மீக உரையாடல். பகவத்கீதை என்பது மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் குருட்சேத்திர போரின் போது ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த ஒரு பகுதியாகும். இது வெறும் போர்க்கள உரையாடல் மட்டுமல்ல, வாழ்க்கையின் அர்த்தம், கடமை, தர்மம், ஞானம் போன்ற ஆழமான தத்துவங்களை விளக்கும் ஒரு சிறந்த நூல். பகவத்கீதையின் முக்கிய கருத்துக்கள் கர்மயோகம், செயலில் ஈடுபாடுடன் இருப்பது ஆனால் அதன் பலனை எதிர்பார்க்காமல் இருப்பது. ஞான யோகம், ஞானம் மூலம் மோட்சத்தை அடைதல். பக்தி யோகம், பக்தியின் மூலம் இறைவனை அடைதல். தர்மம், தனிநபர் மற்றும் சமூக நலனுக்கு உகந்த வாழ்க்கை முறை. அகங்காரத்தை கடத்தல், தன்னை மையமாக கொண்ட எண்ணங்களை கடந்து உலக நலனில் ஈடுபாடு கொள்ளுதல். மரணம் என்பது மாற்றம். மரணம் என்பது இறுதி அல்ல, ஒரு மாற்றம் மட்டுமே. பகவத்கீதையின் சிறப்புகள். உலகளாவிய தாக்கம். இந்தியாவை தாண்டி உலகின் பல பகுதிகளில் பரவியுள்ளது. பல்வேறு பார்வைகள், பல்வேறு தத்துவவாதிகள் மற்றும் மதகுருக்கள் பகவத்கீதையை தங்களது சொந்த பார்வையில் விளக்கியுள்ளனர். தனிநபர் வளர்ச்சி. தனிநபரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறது. சமூக நலன், சமூக ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கு வலியுறுத்துகிறது. பகவத்கீதையை ஏன் படிக்க வேண்டும்? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிய, வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் பொருள் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறது. மன அமைதி. மனதை அமைதிப்படுத்தி வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ள உதவுகிறது. தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையை வளர்த்து தடைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை அளிக்கிறது. தார்மீக வழிகாட்டி. தார்மீக வாழ்க்கை வாழ ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறது. பகவத்கீதை என்பது ஒரு ஆழமான தத்துவ நூல். இது வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் நமக்கு வழிகாட்டும் ஒரு விளக்கமாகும். இதை தொடர்ந்து படித்து அதன் கருத்துக்களை வாழ்வில் செயல்படுத்தும் போது நாம் ஒரு சிறந்த மனிதராக மாற முடியும். மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பின்வரும் தலைப்புகளை ஆராயலாம். பகவத்கீதையின் 18 அத்தியாயங்கள். பகவத்கீதை மற்றும் பிற மதங்கள். பகவத்கீதையின் தற்கால பொருத்தம். பகவத்கீதையை பற்றிய விமர்சனங்கள். உங்களுக்கு ஏதேனும் மேலும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பகவத்கீதை. உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்தவற்றை வைத்து பெருமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும். புத்தி, ஞானம், மயக்கமின்மை, பொறுமை, சத்தியம், அடக்கம், அமைதி, இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, அஞ்சுதல், அஞ்சாமை, அகிம்சை, திருப்தி, தாபம், தானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி ஆகிய பலவித பங்குகள் உயிர்களுக்கு என்னிடத்திலிருந்தே உண்டாகின்றன. உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும். எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள். 3 குணங்களால் ஆன வஸ்துக்களால் இவ்வுலகம் எல்லாம் மயங்கி போய் உள்ளதால் இவைகளுக்கு மேலாகிய என்னை இறைவனே அறிகிறதில்லை. எவன் ஒருவன் எதனாலும் மகிழ்வதில்லையோ, துயரப்படுவதில்லையோ, எதையும் யாரையும் வெறுப்பதில்லையோ, எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ, நல்லது கெட்டது இரண்டையும் துறந்த மனம் கொண்டவனாய் என்னிடத்தில் பக்தி கொள்கிறானோ அவனே எனக்கு பிரியமானவன். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுவனே
கைகூப்பி வணங்குகிறது. கீதாச்சாரம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையது எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு? எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறொருடையதாகும். இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமாகும். வாழ்க்கையில் தடுமாறும் போது தடம் மாறும். போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள். எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை. இதுவும் கடந்து போகும். வாழ்க்கையில் தடுமாறும் போது தடம் மாறும். போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள். எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை. இதுவும் கடந்து போகும். எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது. தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது. நேற்றைய பொழுதும் நிஜமல்லை. நாளைய பொழுதும் நிச்சயமில்லை. இன்றைக்கு மட்டும் நம் கையில். உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும். எண்ணத்தை எப்பொழுது தூய்மையாக வைத்திருங்கள். செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. பலனில் ஒருபோதும் இல்லை. பலன் என்பது இல்லவே இல்லை என்றே எண்ணிக்கொள். பலனில் மீது ஆசை கூட வைக்காதே. செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இருக்கக்கூடாது. சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்தது ஆகும். உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்தவற்றை வைத்து பெருமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர். அதை உண்மை எனும் அஸ்திரம் உடைத்தெறியும் என்பதை மறந்து இழப்பை எண்ணி கலங்காதே. இழந்தால்தான் ஒன்றை பெற வேண்டும் என்பதுதான் நியதி. குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான். அன்பு அன்பு மட்டும்தான். உறவென நினைத்தவர்களும் உடனிருப்பதில்லை. அவர்களுக்கான நிலை வந்து உடன். ஆகையால் நாம் நிலை எதுவென்று அறிந்து செயல்படுவோம். உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே. உன் அன்பினை மதிக்காது விலகி சென்றவரை என்றும் தேடி அலையாதே. நினைவில் கூட நினைக்காதே. நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். நம் வாழ்வில் குறுக்கிடும் ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்தவற்றை வைத்து பெருமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும். செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. பலனில் ஒருபோதும் இல்லை. பலன் என்பது இல்லவே இல்லை என்ற எண்ணிக்கொள். பலனின் மீது ஆசை கூட வைக்காதே. செயல் செய்வதில் நம்பிக்கையின்மை இருக்கக்கூடாது. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது. 3 குணங்களால் ஆன வஸ்துக்களால் இவ்வுலகமெல்லாம் மயங்கி போய் உள்ளதால் இவைகளுக்கு மேலாகிய என்னை இறைவனை அறிகிறதில்லை. நடந்தது நல்லதாகவே நடந்தது. நடப்பது நல்லதாகவே நடக்கிறது. நடக்கப் போவதும் நல்லதாகவே நடக்கும். கடமையை செய். பலனை எதிர்பாராதே. பலன் தானாகவே பெறும். பிறப்பு அற்றவனாகவும் அழிவற்றவனாகவும் உயிர்களுக்கு ஈஸ்வரனாகவும் இருப்பினும் என் பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு என் மாயையினால் அவதரிக்கிறேன். எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கேற்ப தேர்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகிறது.